நம்ம மக்கள் வந்து எப்படின்னா, நேர்வழியில ஒரு தூரம் போனோம் அப்படின்னா, குறுக்கு வழி ஷார்ட்டா இருக்குன்னா, குறுக்கு வழி தான் மக்கள் போவாங்க. ஈஸியா வின் பண்ண தான் நினைப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாளில் மாடல் ஆவது எப்படி? சிக்ஸ் பேக் வைக்கிறது எப்படி? அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதுக்கு தான் மக்கள் அதிகமா போறாங்க. இப்போ உங்க பார்வையிலன்னு சொல்லுங்க. இந்த மாரி குறுக்கு வழி தேடுறவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்ல இது குறுக்கு வழின்னு தாண்டி ஆக்சுவலா அது ஒரு மித்து. இப்ப நான் வந்து ஜென்ரலா ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு வெயிட் குறைப்பேன்னு சொன்னா, உங்களுக்கு அது அட்ராக்டிவா இருக்காது. ம். 30 டேஸ்ல உங்களுக்கு 10 கிலோ குறைக்கிறேன். 30 டேஸ்ல 5 கேஜஸ் குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடும்போது, ம். ஸோ அது வந்து என்னதான் நடக்குது? நம்ம டக்குன்னு குறைச்சிடலாம் 1 மாசத்துல. ம். அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுல வந்து 100 பேர் என்கொயரி பண்ணாங்கன்னா, ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ம். அந்த மாரி இதுல. ஸோ நீங்க அங்க போன பிறகு தான் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கும். கரெக்ட். ஸோ உங்களோட ஜென்ரலா ஒரு 30 நாள்ல 10 கிலோ குறையுறதுலாம் வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ம். எல்லாராலயும் குறைக்கவும் முடியாது. உண்ம. உங்களுக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கு உடம்புல. நீங்க வந்து 120 கிலோ இருக்கீங்க. உங்கள வந்து டக்குன்னு 1 மாசத்துல உங்களுக்கு வந்து 10 கிலோ குறைக்கணும்னா முடியாது. ம். அக்கார்டிங் டூ யுவர் ஏஜ், உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு பெர்சனுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றதோ, இல்ல வெயிட் கெயின் பண்றதோ வாட் எவர். இது வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர். ம். அதெல்லாம் தெரியாம நீங்க பாட்டுக்கு நான் போயிட்டு 10 கிலோ குறைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்றது வந்து நார்மலா எல்லா ட்ரெய்னரும் பண்றது. நல்ல ஸ்டடீஸ் பண்ணவங்க அந்த மாரி பண்ண மாட்டாங்க. ம். சயின்ஸ் தெரிஞ்சவங்க அந்த மாரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டோம்.